ஆளுங்கெல்லாம் மிளகாய போட்டாச்சு இல்ல, இப்ப பொம்பளை ஆளுங்கெல்லாம் விறக 3 சுத்தி சுத்தி வாங்க. போத்த அம்மோ, நீதான் சட்டையை வாங்கி செலுத்தணும். வாங்கி உள்ள போடுப்பா. ஜம்மு, என்னப்பா தயக்கம்? நேர்த்தி கடனை நேரத்துல செலுத்திடலாம்ப்பா. இல்ல சம்மு, இந்தால இந்த இல்ல என்னல போடு. நல்ல சாமியை வேண்டிக்கல. என்னால முடியாது. இல்ல சம்மு, என்னல கனி இல்லாம என்னால அந்த நேர்த்தி கடனை செய்ய முடியாது. என்னால அந்த நேர்த்தி கடன்லாம் செய்ய முடியாது. கனி வரணும். கனி வந்தாதான். கனி இல்லாம அதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு மனசு ஒப்பல. இந்த புடி என்னால பதிலாக செய்ய முடியாது. நான் செய்ய மாட்டேன். சொன்னா கேளியா? இல்ல என்னல கட்டிய பொடுக்க நேர்த்தி கடன் முடிஞ்சதுயா. அதுக்கப்புறம் போய் நம்ம கனியை தேடலாம். இந்த நேரத்துல இப்படி பண்ணா எப்படியா? இல்ல சும்மா நேர்த்தி கடன் இல்ல, முதல்ல என் கனி வந்தாகணும். இந்த கன்னிமார் கோயில்ல இருக்க சாமிகளுக்கு எல்லாம் உண்மையிலே சக்தி இருந்தா, இதுங்களா உண்மையிலே தெய்வமா இருந்தா என் கனியை கொண்டு வரணும்ல. இல்ல இங்க நேர்த்தி கடனும் கிடையாது. இனி இந்த கோயில் பக்கமே நான் வரமாட்டேன். இல்ல சொன்னா கேளு. ஒரு நிமிஷம்ல, ஒரே நிமிஷம். அத போட்டேன்னா அதுக்கப்புறம் போய் கனியை தேடலாம்ல. எப்போ இந்த நேர்த்தி கடனை மட்டும் நம்ம செஞ்சு முடிச்சோம்னா என் உள் மனசு சொல்லுது பரவ நமக்கு கனி கடக்கவே மாட்டான்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இந்த நேர்த்தி கடன் நான் செய்ய மாட்டேன். என் கனி எனக்கு வந்து ஆகணும். கன்னிமார் சாமிகளே, உங்களுக்கும் அண்ணமார்கள் இருந்தாங்களா? உங்களுக்காக உசுரே கொடுத்தாவல்ல. நீங்களா உண்மையிலேயே தெய்வமா இருந்தா, உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே சக்தி இருந்தா, என் தங்கச்சி கனியை என் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்து